நான் திமுக சார்பாக அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களோடு விசாரித்த வரைக்கும் திமுக பயத்தில் உள்ளது. திமுக ஏன் பயப்படுறாங்கனாக்கா, இது உதயநிதிக்கும் இன்பநிதி வரைக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறும்னு ஏன் நினைக்கிறாங்கனாக்கா, நினைக்கிறது இல்லை, மாறும் நிச்சயமாக. ஏன்னாக்கா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அரசியல் புரிதலோடு வந்துருச்சு. எண்ட் என்னன்னாக்கா 2026 கப்பு முக்கியம் பிகில்னு சொன்னார்கள். அதுபோல் நம்ம எந்த இடத்தில் போய் அமரப் போகிறோம், எந்த இடத்தில் அமர்ந்தவர்களை தூக்கி வெளியேற போகிறோம்ன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுது நிச்சயமாக அதை செய்யக்கூடிய ஒரு பலம் விஜயிடம் இருக்கிறது. ஒரே ரீசன், விஜய் அது கூட இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். இவர்களால் தமிழ்நாட்டை மாற்ற முடியுமானால் 100% மாற்ற முடியும். 100 இளைஞர்களால் இந்தியாவையே மாற்ற முடியும் நம்பினார் விவேகானந்தர். கோடி இளைஞர்களை வச்சு தமிழ்நாட்டை சரி செய்ய முடியாதா? சரி செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா இங்கே அவ்வளோ பொறுக்கிங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறான். தவறுகள் செய்வதற்கு ஏதோ ஒரு கட்சி கொடி தான் லைசன்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த கொடியோடைய லைசன்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் மீது கை வைப்பது, பெண்களை கடத்துறது, பெண்களை மிரட்டுறது, பெண்களை அடிக்கிறது, அது காவல்துறையாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும், எந்த துறையில் அந்த பெண்களுக்கும் இங்கே இதுதான் நிலைமை. பொழுது இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கிறது.